ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது மீன் குழம்பு. ஓகேங்களா? அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களது விருப்பங்கள் விரல் ரேகைகள் போல தனித்துவமானவை. அவைதான் உங்களை தீர்மானிக்கின்றன. எனவே அவைகளை நல்லவைகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்பெஷல் மீன் குழம்புக்கு ஒரு வெந்தயம் வறுக்க போகிறோம். இது 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். தீஞ்சிடக்கூடாது. வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இந்த வறுத்த வெந்தயம், இந்த 2 தக்காளி, ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய், இந்த வறுத்த வெந்தயம், இந்த 2 தக்காளி, இதை வறுத்து பேஸ்ட் ஆக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு இன்னொரு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதில் இப்போ 2 கொத்து கருவேப்பிலை போடுறோம். 3 காஞ்ச மிளகாய் போடுறோம். இதில் இந்த 2 தக்காளி, இதுவும் ஒரு சின்ன மீடியமான தக்காளி தான். இதை 2யும் இதில் வெட்டி போடுறோம். இப்போது நம்மளோடது வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆற வச்சுட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை ஊற்றிருக்கேன். நாம் இப்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறோம். இப்போது இது வெடிச்சிருச்சு வெந்தயம். இப்போ இது நான் 20 சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சுட்டு வணக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நம்ம தேங்காய், தக்காளி, வெந்தயம் வறுத்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். அதோட இந்த கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், அப்புறமா 2-3 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சோன்னே அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாம். இதை கழுவி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இதில் 3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் இது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து 2 கிளாஸ் கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி, அதை இதில் ஊற்றிக்கலாம். இதை நம்ம இப்போது மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம மீன் குழம்பு கொதிக்குது. இதில் ஒரு 6 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. அது சும்மா கொதிச்சா அது சும்மா வாசனைக்கு தான். இப்போ இதில் உப்பு புளியெலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டா தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். எப்படின்னு இப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்புறம் மீன் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம், உப்பு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் இப்போது மீனை சேர்த்துக்கிறேன். நான் சுல்தான் இப்ராஹிம், அதாவது சங்கரா மீன் வாங்கி வச்சுருக்கேன். சங்கரா மீன் தான் இப்போ போட போகிறேன். இது 1/2 கிலோ. அதை இதில் போட்டுக்கிறேன். நான்
இது சங்கரா மீன் போட்டோன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் சங்கரா மீன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். இப்போது நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி கீரை தூவணும், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அதை தூவிக்கங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷலானது. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு ஒரு தடவை பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது சாப்பாட்டுக்கு, அப்புறம் இந்த தோசை, இட்லி அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நான் அப்புறமா வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா?